பேஷன் ஸ்டுடியோஸ் அண்ட் ரூட் ப்ரொடக்ஷன் கம்பெனி தயாரிப்பில் டைரக்டர் ஜே.கே. ஜந்துரு இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ், ராதிகா சரத்குமார், சூப்பர் சுப்ராயன், சுனில், அஜய் கோஸ், ரெட்டின் கிங்ஸ்லி, ஜான் விஜய், கல்யாண் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நடிகர் பட்டாளமே நடிச்சு மிகப்பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாகிருக்க படம் தான் ரிவால்வர் ரீட்டா. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். இந்த தெருவுல ஒரு வீட்டுல தொழில் பண்றாங்க. அது எந்த வீடுன்னு தெரியுமா? தொழிலா? என்ன தொழில்? ரிவால்வர் ரீட்டா. இந்த படத்துக்கும் அந்த டைட்டிலுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னா அந்த படம் பார்த்து முடிக்கிறப்ப நமக்கு தோணுச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கதையும் அப்படிப்பட்ட ஒரு படமாகவும் தான் அந்த படம் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷ், அவங்களுக்கு அம்மாவாக இருக்கக்கூடிய நம்ம ராதிகா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷோட அக்கா பொண்ணுக்கு பர்த்டே நடக்குது. அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காக அவங்க கேக்கு சமோசாலாம் வாங்கி பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ரெடியாக. அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பர் சுப்ராயன் வேற ஒரு வீட்டுக்கு போகிறதுக்காக, அதாவது வந்து இரவு நேரங்களில் சிறிது பொழுதுபோக்குக்காக அண்ணன் வந்து ஒரு அம்சமான வீட்டுக்கு போகணும்னு போவார். ரைட் சைடில் திரும்பி லெஃப்ட் சைடில் இருக்க 5ஆவது வீட்டுக்கு போகிறது பதிலாக லெஃப்ட் சைடில் திரும்பி ரைட் சைடில் இருக்கிற 5ஆவது வீட்டுக்குள்ளே மாறி போயிடுவாப்புல. அந்த மாறி போகிற வீடு யார் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வீடு. போகிற தலைவன் அங்கே போய் பொட்டுன்னு போயிடுவாப்புல. பொட்டுன்னு போனதுக்கப்புறமா அவரோட பையனான பாபி அப்படின்னு சொல்லக்கூடிய சுனில், அதாவது ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர், தன்னோட அப்பாவை எதிர்த்து எவனா பார்த்தா கூட பட்டுன்னு போட்டு தள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரவுடியாக இருக்கக்கூடிய சுனில், அவர் வந்து தேட ஆரம்பிச்சார். என்னடா எங்கள் அப்பாவுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி. அதே நேரம் ஒரு பக்கம் நம்ம சூப்பர் சுப்ராயன் இறந்து போயிடுறாரு. இறந்து போன சூப்பர் சுப்ராயன் பாடியை எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் டிஸ்போஸ் பண்ண நினைக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷ் ஒரு பக்கம். சூப்பர் சுப்ராயன் தலைக்கு ஒரு விலையை வச்சு அவர் தலை யார் வெட்டி எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு பல கோடிகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற அஜய் கோஷ் அண்ட் டீம் ஒரு பக்கம், அதான் ரெட்டி காருவா பண்ணியிருப்பாரு, அவர் ஒரு பக்கம். இந்த பாடியை கீர்த்தி சுரேஷ் வந்து எப்படியாவது ஆட்டையை போட்டு அதுலேருந்து தலையை மட்டும் வெட்டி எப்படியாவது நம்ம வந்து ரெட்டி கிட்ட கொடுத்து காசு வாங்கிக்கணும்னு சுற்றக்கூடிய டீம் ஒரு பக்கம். அதே நேரம் கீர்த்தி சுரேஷை எப்படியா பழி வாங்கிடணும்னு சொல்லி துடிக்கக்கூடிய நம்ம ஜான் விஜய் ஒரு பக்கம். கீர்த்தி சுரேஷ் அந்த பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணாங்களா இல்லையா, அந்த பாடியை ஆட்டையை போட்டு ரெட்டிக்கிட்ட அந்த கேங் கொடுத்துச்சா இல்லையா, நம்ம பாபியான சுனில் வந்து யாரோ அப்பாவுக்கு ஒன்று கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கு நடுவில் ஜான் விஜய் போலீஸாக வந்து இந்த கீர்த்தி சுரேஷை பழி வாங்கினாரா இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி கேள்விப்பட்டிருமோ, ஒரு ஸ்கொயர் ஸ்டோரியாக வந்திருக்காதான் இந்த ரிவால்வர் ரீட்டா. ஏன்னா ஒன்லைன் சொல்லிட்டு படத்தையே சொல்லிட்டீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இதுதான் படம் அப்படிங்கிறது நம்ம ட்ரைலர் பார்த்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, இது வந்து ஒரு கோலமாவு கோகிலா ஃப்ளேவரில் இருக்கும் அப்படின்னு நினச்சா உள்ள சாண்ட் ரோல்டன் மியூசிக்கில் தலைமை இறக்குன்னு ஒரு பக்கம் இறக்கிட்டு இருக்க. ஓகே, இது வந்து பவர்ஃபுல்லான ஒரு கோலமாவு கோகிலா தான் நினச்சி போனால், ஆனால் அது கோலமாவு கோகிலா கிடையாது. லிட்ரலி 100% ஆப்போசிட்டான ஒரு கான்ட்ராடிக்ட் ஃபிலிம் தான். ஏன்னா கோலமாவு கோகிலா கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஒரு கட்டத்தில் நயன்தாரா வந்து கொக்கைன் நான் வந்து பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வில்லன்ட்ட ஒரு டீல் ஒன்று பேசுவாங்க. அந்த டீல் பேசினதுக்கு அப்புறமா நம்ம நயன்தாரோட கோணமாரோட அவங்க நடந்துக்கிற விதமாரோட எல்லாமே கொஞ்சம் ஆக்ஷன் பீக்கடாக இருக்கும். ஆனால் இங்கே கீர்த்தி சுரேஷ் அப்படி கிடையாது. படம் முழுக்க முழுக்க காமெடியிலே ட்ராவல் ஆகி போகுது. அதுவும் இந்த செகண்ட் ஹாஃபில் ரெட்டி தலை நான் தாண்டா வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லி ஒரு டீம் பேச ஆரம்பிக்கும். ஒரு 4 பேர் வந்து அஜய் கோஸ்ட் பேச ஆரம்பிக்கும். அந்த சீன்லாம் நமக்கே சிரிப்பு வருது. சொல்லப்போனால் அந்த சீன் வந்து எதை நம்மளுக்கு ரிசம்பலன்ஸ் பண்ணுது அப்படின்னா, அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும், கோழி கொக்கரக்கோன்னு கூணுச்சுன்னு ஒரு காமெடி இருந்துருமா, ரிப்பீட்டடாக பேசுவாங்க. ஸோ ரிப்பீட்டட் காமெடியாக இருந்தது நம்மளுக்கு வந்து கிளைமேக்ஸில் சிரிக்க வச்சது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் இது வந்து நான் சொன்ன ஒன்லைன் வச்சு பரபரப்பான ஒரு படம் தானடா, இதில் என்னடா குறை அப்படிங்க கேட்கலாம். எஸ், பரபரப்பான ஒரு படம் தான். பரபரப்பான ஒரு படத்துக்கு மேலும் பரபரப்பாக ஸ்க்ரீன் பிளே இருக்கணும். அந்த ஸ்க்ரீன் பிளே இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஒரு பக்கம் கீர்த்தி சுரேஷோட ஓப்பனிங் பிளாட்டில் ஆரம்பிச்சு கிளைமேக்ஸில் முடிகிற வரையுமே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேஸ் வந்து நீட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது. ஏன்னா முழுக்க முழுக்க காமெடி அப்படின்னா காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஒரு பக்கம் சுனில் வராரு, திடீர்னு டெரிஃபிகா மாறுது, திடீர்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு டீம் இருக்காங்க, அது டெரிஃபிகா மாறுது, ஜான் விஜய் வராருன்றப்போ நிறைய வேரியஸ் ஆஃப் எமோஷன்ஸும் ஜேர்னல்ஸும் உள்ள வருதுன்றப்ப இன்னும் எக்ஸ்ட்ரானரி ஸ்க்ரீன் பிளே வேணும். அது கொஞ்சம் இந்த படத்தில் மிஸ் ஆச்சு. ஆனால் அதர்வைஸ் வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிவால்வர் ரீட்டாவை சொல்லலாம். அவர் வந்து நம்ம எப்படி சொல்ல, கீர்த்தி சுரேஷ் பண்ணுற ஒரு படங்களையுமே அவங்க இண்டிவிஜுவல் ரோல் எடுத்து பண்ணுற படங்கள் எப்பவுமே வித்தியாசமாக பேசப்படும். அதில் இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும். ஆனால் ரிவால்வர் ரீட்டா அப்படின்னோட நம்ம ப்ரெஸ் மீட்லேருந்து எல்லாருமே கேட்டது படம் ஃபுல்லாக துப்பாக்கியாக இருக்குது, பிளட்டாக இருக்குது, ஒரே குண்டடியாக இருக்குது, அந்த படத்தை எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி வந்து இதில் சுடுற காட்சியெல்லாம் நடிச்சிங்க அப்படின்னு. இதில் ஓப்பன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸ் வரையும் வந்து கீர்த்தி சுரேஷ் ஃபயரே பண்ண மாட்டாங்க. ஆனால் எதுக்கு ரிவால்வர் ரீட்டான உங்களுக்கு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு கடைசி வரையும் தெரியல. உள்ள ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணாவும் கீர்த்தி சுரேஷ் அவங்க அக்கா நம்ம ராதிகாலாம் அவங்க நடித்தது அவங்க பேசின விதங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ரிசம்பலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. சொல்லப்போனால் ஒரு இன்னோசென்ட்டாக எதுவுமே தெரியாத அம்மா எப்படி எல்லா இடங்களையும் வாய் கொடுத்து பிரச்சனை இழுத்து விடுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளாக நல்ல ஒரு ராதிகா சரத்குமார் இருந்தாங்க. ஆப்போசிட்டில் சுனில் கிளைமேக்ஸ் வரையுமே நல்ல ஒரு வெயிட்டேஜ் வில்லான இருந்தாங்க. சொல்லப்போனால் கிளைமேக்ஸில் சுனிலுக்கும் கீர்த்தி சுரேஷுக்குமான ஒரு நிமிஷம் காட்சி நான் ஸ்டாப், அதாவது வந்து கட்டே எல்லாம் சிங்கிள் டேக்கில் ஒரு டைலாக் ஒன்று கண்ணு கூட சிம்டாம் பேசுவாங்க.
சூப்பரான ஒரு சீனாக இருந்தது. அதுக்கப்புறமா முடிச்சு திரும்ப கீர்த்தி சுரேஷ் ஒரு பிளான் ஒன்று கிளைமேக்ஸில் சொல்லி ஒரு ஷூட் அவுட்டில் முடிப்பாங்க பாருங்க. இதாண்டா படம் கீர்த்தி சுரேஷோட லைஃப்பில் பின் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோட முடிஞ்சிருச்சு. இதுதான் இந்த படம் நகர்ந்த விதம். அதே நேரம் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா முதல்ல பாசிட்டிவ் இந்த படத்துக்கு எடுத்துக்கிட்ட கதைக்களம். ஒரு கொலை, அந்த கொலை நடந்ததுக்கப்புறமா அது ஒருத்தவங்க மேலே 2 பேர் மேலே ட்ராவல் ஆனால் படம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக போகும். அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால இந்த படம் வந்து 4 பேர் மேலே ட்ராவல் ஆகுது. ஆனால் அது வந்து ஒரு எதேர்ச்சியான செயலாக தான் இருக்குது. இவரோட கொலை அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விபத்தாகவும், இன்னொருத்தவங்களுக்கு எனக்கு இதாண்டா வேணும் அப்படிங்கிறது, இன்னொருத்தவங்களுக்கு அது பணமாகவும், இன்னொருத்தவங்களுக்கு எங்கள் அப்பா செத்து போயிட்டான் அப்படிங்கிற எமோஷனாகவும் கொண்டு வர விதம் இருக்குல்ல, அது சூப்பரான ஒரு மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். கீர்த்தி சுரேஷ் எந்த இடத்துலையுமே கிரிஞ்சு தட்டுற மாதிரி நடிக்கல, நிறைய எந்த இடத்துலையுமே கிரிஞ்சு டைலாக்ஸ் பேசல, அவங்க ஃபேமிலி இந்த இடத்துல கிரிஞ்சாகவும் போகல. அதே நேரம் வில்லன்ஸ் வந்து டு தி கோரில் இறங்கி அப்படி வில்லன் இப்படி வில்லன் அப்படின்னு பண்ணல. அதே நேரம் சுனில் நிறைய நேரம் டப்பு டப்புன்னு சுட்டது நமக்கு ஒரு மாதிரி ஏற்றுக்க முடியாத மாதிரி இருந்தது. படத்துக்கான இசை ரொம்ப காதை போட்டு தேய்ச்சி நம்ம காதை குத்தி கிழிக்காமல் படத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா உதவிச்சு. அதே நேரம் கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த காமெடி காட்சிகளும், கிளைமேக்ஸில் நம்ம கீர்த்தி சுரேஷ் பேசக்கூடிய ஒரு டைலாக்கும் அந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையும் ஒரு சிங்கிள் சீனில் எலவேட் பண்ண ஒரு விதமாக இருக்கும். எல்லாம் அந்த படத்துக்கான பாசிட்டிவ். அதே நேரம் இந்த படத்துக்கு நெகட்டிவ் சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல காமெடி அப்படிங்கிற பேரில் ரெடின் கிங்ஸ்லி வந்து நிறைய இடங்களில் பேசுகிறார். நம்ம காமெடியே வரல. இது ஒரு நார்மல் டைலாக் பேசினா கூட நமக்கு வந்து டக்குன்னு புரிஞ்சிருக்கும். ஆனால் ரெடின் கிங்ஸ்லியோட காமெடி நமக்கு எங்கேயுமே ஒர்க் ஆகல. நாட் ஓன்லி ரெடின் கிங்ஸ்லி, நிறைய பேரோட காமெடிஸ் உள்ள படத்தில் ஒர்க்கே ஆகல. ஏன்னா இது வந்து நல்ல விறுவிறுப்பு கலந்த படம். இது வந்து ஒரு சேட்டை மாதிரி நேர மாதிரி எடுத்திருக்கலாம். பட் அதை விட்டுட்டு இவங்க காமெடியை உள்ள பூத்துருங்கிற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. இது கோலமாவு கோகிலா மாதிரியும் வரல, சேட்டை நேரம் மாதிரியும் வரல, ரிவால்வர் ரீட்டா அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியும் வரல அப்படிங்கிறது முதல் ஃப்ளா. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கக்கூடிய ஸ்லோ அப்படிங்கிற ஒரு விஷயம். திடீர்னு பரபரப்பாக போகும், திடீர்னு தொங்கும், திடீர்னு வேகமாக போகும், திடீர்னு தூங்கும், இப்படி போன விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரவுடி அப்படிங்கிற பேரில், கேங்ஸ்டர்ங்கிற பேரில் கண்ணில் படுறவங்கலாம் சொல்கிறது. எல்லாரையும் கொன்னீங்க அப்படின்னா போலீஸ்ன்ற ஒரு ஆள்லாம் இருக்காங்களா இல்லையா? பாண்டிச்சேரியில் மொத்தம் எண்ணி பார்த்தாலும் 25 தெரு தான் இருக்கும். ஒரு தெருவை ஒரு நிமிஷத்தில் தேடினாலுமே அவ்வளோ பெரிய ரவுடி 25 நிமிஷத்தில் ஒட்டுமொத்த ஊரையுமே சலிச்சிடலாம். ஆனால் இந்த ரவுடி வந்து கடைசி வரை கீர்த்தி சுரேஷை ஃபாலோ பண்ணுற தேடுறதுங்கிற விஷயம். அதுக்கப்புறம் ஜான் விஜய் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து பண்ணுற விஷயங்கள் எல்லாமே லாஜிக்கான அவங்க நிறைய இடங்கள் இடிக்குது. அதுக்கப்புறமா இந்த படத்தில் எப்படி இசை பெரியால அதாவது வந்து நம்மளுக்கு பெருசாக டார்ச்சர் பண்ணல அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி இந்த படத்தில் பாடல்கள் பெருசாக இடம்பெறாது இன்னொரு மைனஸாகவும் இருந்தது. ஆனாலும் ரிவால்வர் ரீட்டா கீர்த்தி சுரேஷோட லைஃப்பில் ஒரு நல்ல படமாக இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தில் ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டோட இந்த ரிவ்யூ நான் முடிக்கிறேன். உங்களோட பார்வையில் ரிவால்வர் ரீட்டா எப்படி இருந்தது? இந்த படத்தோட டைட்டில் நான் சொல்லும் போல கடைசியில் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து. ஸோ உங்களுக்கு ரிவால்வர் ரீட்டா என்ன மாதிரியான ஃபீல் கொடுத்தது? கீர்த்தி சுரேஷோட நடிப்பாக இருக்கட்டும், உள்ள மற்றவங்களோட காமெடிஸாக இருக்கட்டும், ரெடின் கிங்ஸ்லி காமெடி அப்படிங்கிற பேரில் பண்ணுற ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், இந்த படத்தோட நாட்டாக இருக்கட்டும், ராதிகா, சுனில், அஜய் கோஷ் இவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், இது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகளை கொடுத்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.